இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதிய இரண்டாவது ஒருநாள் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி டாஸ் வென்று பவுலிங்கை தேர்வு செய்தது. இந்த போட்டியில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தது. அப்போது சாய் சுதர்சன் 62, ராகுல் 56 ரன்கள் எடுத்து கடினமான பிட்சில் பொறுப்பாக பேட்டிங் செய்தனர். ஆனால் மற்ற வீரர்கள் குறைந்த ரன்களில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தனர். பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய சஞ்சு சாம்சன் 12 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தார். அடுத்து வந்த 33வது ஓவரிலேயே பேட்டிங் செய்து வந்த ரிங்கு சிங் ஒரு சிக்சர் 2 4 அடித்து நம்பிக்கை அளித்தாலும் 14 பந்துகளில் 17 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தார். கடைசி நேரத்தில் ஹர்தீப் சிங் 18 ரன்கள் அடித்து கை கொடுக்க இந்திய அணி 211 ரன்கள் எடுத்தது. கடினமான பிட்ச் என்பதால் பவுலிங்கில் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்த இந்தியாவுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் முதல் 10 ஓவர்களில் தென்னாப்பிரிக்கா துவக்க வீரர்கள் ரீஷா ஹென்ட்ரிக்ஸ், டோனி அபார ஆட்டம் ஆடினர். ஹென்ட்ரிக்ஸ் பந்துகளை டெஸ்ட் போட்டி போல நிதானமாக கையாண்டார். மறுபுறம் டோனி ரன் குவித்தார். தென்னாப்பிரிக்கா அணியின் துவக்க வீரர்களை பிரிக்கவே இந்திய அணி போராட்டம் நடத்தியது. ஹென்ட்ரிக்ஸ் டோனி கூட்டணி 130 ரன்கள் சேர்த்தது. ஹர்தீப் சிங் பந்துவீச்சில் ஹென்ட்ரிக்ஸ் 52 ரன்கள் ஆட்டமிழந்தார். இந்திய அணி ஹர்தீப் சிங்கை தவிர்த்து முகேஷ் குமார், ஆவேஸ் கான், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், திலக் வர்மா என 5 பந்துவீச்சாளர்களை பயன்படுத்தியும் விக்கெட் கிடைக்கவில்லை. பின்னர் தோல்வி உறுதி என்ற நிலை வந்தவுடன் ரிங்கு சிங்கை அழைத்து பந்து வீச சொன்னார் கேப்டன் ராகுல். உள்ளூர் தொடர்களில் பந்து வீசிய அனுபவம் கொண்ட ரிங்கு சிங் தான் அறிமுக ஒருநாள் போட்டியில் தான் வீசிய 3வது பந்தில் விக்கெட் வீழ்த்தினார். டூசென் 36 ரன்கள் எடுத்த நிலையில் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார். ரிங்கு சிங்கை வெறும் பேட்ஸ்மேன் என நினைத்து கொண்டு இருந்த அனைவருக்கும் இது வியப்பாக இருந்தது. ரிங்கு சிங் திறமையின் உச்சம் என ரசிகர்கள் அவரை சமூக ஊடகங்களில் பாராட்டி வருகின்றனர். பின்னர் தென்னாப்பிரிக்கா அணி 42.3 ஓவர்களில் எல்லா இலக்கையும் எட்டி வெற்றி பெற்றது. ஒரு ஓவர் மட்டும் வீசிய ரிங்கு சிங் 2 ரன்கள் கொடுத்து ஒரு விக்கெட் வீழ்த்தியிருந்தார். இந்தியா தற்போது ஒருநாள் தொடரில் 1.1 என சமநிலையில் உள்ளது. 3வது ஒருநாள் போட்டியில் வெற்றி பெறும் அணி தொடரை கைப்பற்றும். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.